Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் தான் டபங் டெல்லி வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் தான். எஸ், நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, பார்ப்போம். ரைட், தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதை பற்றி நான் ரைடர் கம்பேரிசன் ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க. ரைட், இப்போ என்ன சொல்ல போகிறேன், மேட்ச் வந்து ஜெய்ப்பூர் வர்சஸ் டபங் டெல்லி. முன்னாடி ரெண்டு பேரும் ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுத்தாங்க ஆங்கரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டு பேரும் டாப் கிளாஸ் ரைடர், உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வர கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு. எப்படி ரெண்டு பெரிய ஸ்டார் ஒருத்தரை எப்படி அனுசரித்து போகிறாங்க, எப்படி ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட், அதை நம்ம கிரியரோட கம்பேர் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அஸ்வின் ரிட்டையரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். எனிவே, அதில் ஒரு ஓரம் வச்சுட்டு நவீன் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொன்னாங்க அதை சொல்லு நீ அப்படிங்களா? ஓகே, எடுத்தோன்னா அர்ஜுன்கிட்ட கேட்டதே சொல்லிவிடுவோம். அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட, அர்ஜுன் கங்க்ராச்சுலேஷன், ஆஸ் அ கேப்டனாக ஃபஸ்ட் டைம் நீ உன் டீமை பிளே ஆஃபை கொண்டு வந்துட்ட. ரெடியாக இருக்கியா பிளே ஆஃபுக்கு? ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டாங்க அவங்க. அவர் சொன்ன, எஸ் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். சந்தோஷமான மூமெண்ட்டு. எங்களோட ஹார்ட் ஒர்க் ஹஸ் பெய்டு. கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க்கு பண்ணோம். டாப் 6 வரதே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் டீம் 12 டீமோட மோதி டாப் 6 வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் வர மேட்ச் இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நாங்கள் ரொம்ப நல்லா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் எந்த டீம் வந்தாலும் சரி விட்டானா பார் அந்த மாதிரி சொன்னார். கோய்பி டீம் நம்மளுக்கு கேளுங்க அப்படின்னாரு. இன்னொரு கேள்வி கேட்டாங்க. டபங் வந்து டபங் டெல்லி 13 மேட்ச் அன்பீட்டனாக வந்து நிற்கிறார் அவர் நவீன். ரைட்டா? அவங்களுக்கு எதிராக நீ என்ன பண்ண வரப்போ என்னத்தை அச்சீவ் பண்ணிட்டு போகிறன்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு கிண்டலாக கேட்கல. வாட் வில் யூ அச்சீவ்? 13 மேட்ச் தோகாமல் வந்திருக்காங்க. எதிர் வின்னு அல்லனா டை அப்படி தான் வந்தாங்க. அதை பற்றி சொல்லுன்னு அவர் சொன்னார். நான் எங்கள் பசங்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், मैंने अपने बच्चों को बता दिया, देखो प्रेशर वेशर मत लेना, अपना बेस्ट परफॉर्मेंस दो. दिल्ली बहुत अच्छा कर रहा है, बहुत अच्छी टीम है, कॉन्फिडेंस से आ रहे हैं वो लोग और रिकॉर्ड्स बनते हैं टूटने के लिए அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ரிகார்ட்ஸ் பன்தே ஹேன் டூட்னே கேலியானா ரிகார்ட்ஸ் ஆர் மேட் டு பி ப்ரோக்கன். ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகுதுன்னா அது பிரேக் ஆகும்னு அர்த்தம். அதுதான் அவர் சொல்கிறாரு. ப்ளஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு சொன்னாங்க, நான் எங்கள் பாய்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரீ மைண்டோ விளையாடுங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, எனிவே குவாலிஃபை ஆகிட்டோம், கிவ் யுவர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். டபங் டெல்லி ரொம்ப நாளாக விளையாடிட்டு வராங்க. அவங்க கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம கான்ஃபிடென்ஸ் ஒன்றும் கம்மி இல்லை, மோதி பார்த்துருவோம். நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். नवीन है, आशुम अली है, अच्छी डिफेंस है उनके पास. इट विल बी टफ, ரொம்ப டஃப் அவங்ககிட்ட ஜெயிக்கிறது. பட் வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்ட்டாரு. நவீன் ஆஷும் அலி குட் டிஃபென்ஸ் வர சொன்னார். ரைட், இது அப்படியே வச்சுட்டு நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ்ட்டு வந்துடுவோம். நவீன் எக்ஸ்பிரஸை கேட்டாங்க. அப்புறம் நவீன், வில் யூ ட்ரை டு கோ செமிஃபைனல்? டேரெக்டாக செமிஃபைனல் போக ட்ரை பண்ணுவியா? ஏன்னா டாப் 2 தான் டேரெக்டாக போவோம். இப்போதைக்கு டாப் 2 வந்து ஹரியானா அண்ட் பாட்னா. அண்ட் அவர் சொன்னார், எஸ் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கோம் அண்ட் டாப் 2 போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வரப்போகிற 2 மேட்சும் ஜெயிச்சிட்டா நாங்கள் டாப் 2 தான், யாரும் எங்களை நிறுத்த முடியாது, டாப் 2ல் வந்துடுவோம். டைரக்ட் செமிஃபைனல் வில் டூ. பட் அதுக்கு முன்னாடி சாம்னே ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் அர்ஜுன் को रोकना पड़ेगा. அர்ஜுனை நிறுத்தலைன்னா கஷ்டம் ஜெயிக்கிறது. அர்ஜுன் சிரிச்சார். ஸோ அதை முதல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் சொன்னாங்க, நவீன் நீ இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்க, நீ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெடியாக இருக்கியா, இல்லை சும்மா வந்து நிற்கிறியா அந்த மாதிரி கேட்டாங்க. சும்மா வந்து நிற்கிறேன் கேட்கல, இது நானும் சொன்னது. மென்டலி ஃபிசிக்கலி ரெடியாக இருக்கியா நீ, அண்ட் உன்னோட ரெக்கார்டு பிளே ஆஃபில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இது வரைக்கும், அதை பற்றி சொல்லு அப்படின்னாரு. அவர் சொன்னார், பில்குல் அஃப்கோர்ஸ் ஃபிட் है तभी तो खेलने आया वरना कहाँ आता नहीं खेलता அப்படின்னு. அவர் சொன்னார், அஃப்கோர்ஸ் ஃபிட்டாக தான் இருக்கேன், அதனால தான் விளையாட வந்திருக்கேன். ஃபிட்டாக இல்லைன்னா வெளில உட்கார வச்சுருப்பாங்க என்ன. ஃபிட்டாக இருக்கேன், खेलने விளையாடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஃபிட் அண்ட் கான்ஃபிடென்ட்னாரு. அண்ட் ஐ எம் கான்ஃபிடென்ட், என்னால் கண்டிப்பாக டீமுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும், வில் கிவ் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு. மொத்தத்தில் இதுதான் ஆக்சுவலாக. இவருக்கு 2 கேள்வி, அவங்களுக்கு 2 கேள்வி. பார்ப்போம். இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல. மேட்ச் ஆரம்பிக்க மட்டும் இது பேசுகிறேன். சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு. அவங்க மேட்ச் 9 மணிக்கு தான். அப்போ தான் பாட்னா பேரண்ட்ஸ் மேட்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவங்களோட ஸ்பீச் எப்படி இருந்து, ஒருத்தர் எப்படி பேசிக்கிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க, சந்தோஷமாக பேசினாங்க. இட் வாஸ் நைஸ். ஏன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. நம்ம அப்படி பேச முடியாது, ஏன்னா நம்ம குவாலிஃபை ஆகலை. ஓகே ரைட், அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். சிஎஸ்கே முகேஷ் சௌத்ரி மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்கேன், போட்டிருங்க, பார்க்காத போய் பார்த்துருங்க. இதே சேனல் இருக்குது. பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.